தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஊழியரை தாக்கிய உணவக உரிமையாளருக்கு பிணை, பகிரங்க மன்னிப்பு. அனுரவாயை போல எல்லாமே பொய், நீதிமன்றில் கதறிய பிள்ளையான். பிள்ளையான் தொடர்பில் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடும் சினம், தண்டனையை நீதிமன்றம் நிச்சயம் வழங்கும். கனடா சென்ற யாழிடம் குடும்ப பெண் செய்த மோசம், குழந்தையுடன் நிற்கதியில் கணவன். டெங்கு சிகிச்சை குறித்து சுகாதார அமைச்சின் விசேட அறிவிப்பு. காதல் ஜோடி சடலமாக மீட்பு, சம்பவத்தால் அதிர்ச்சி. எதிர்க்கட்சிகளின் தொடர் குற்றச்சாட்டு, கரூர் செல்லவுள்ள முதல்வர் விஜய். தொடர்பென விரிவான செய்திகள். ஊழியரை அச்சுறுத்தி தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய தனியார் உணவகத்தின் உரிமையாளர் விராஜ் விக்ரம் நாய்க்கு 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல நுகைக்கடை நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதித்தது. மத்தியகுட பிரதேசத்தில் உள்ள தனது உணவகத்தில் பணிபுரிந்த ஊழியர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியமை தொடர்பில் காவல்துறையால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பெருமளவில் பகிரப்பட்டதன் மூலம் சமூகத்தில் பாரிய பரபரப்பு ஏற்பட்டதாக காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட ஊழியர் முறைப்பாடொன்றையும் சமர்ப்பித்திருந்ததாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டனர். சந்தேக நபர் நேற்று தனது சட்டத்திறனிகளூடாக காவல்துறை நிலையத்திற்கு முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விராஜ் விக்ரம நாயக்க என் தரப்பில் தவறு நடந்துவிட்டது, முழு நாட்டு மக்களிடமும் எனது ஊழியர்களிடமும் நான் இதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் ஒரு புதிய பயணத்தை தொடர எதிர்பார்க்கின்றேன் என குறிப்பிட்டார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனுரவின் வாயை போல எல்லாமே பொய் என பிள்ளையான் நீதிமன்றத்தை விட்டு செல்கையில் கத்தியபடி ஜனாதிபதியை விமர்சித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்வினேஜதுரை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை நேற்று தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைவிலங்கிடப்பட்டு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட பிள்ளையானிடமும் அரசாங்கம் உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளதாக கேள்வி எழுப்பிய போது அனுர வாயை போல எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள் என பிள்ளையான் கத்தியபடி தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்வினேசதுரை சந்திரகாந்தன் கொடூரமான கொலைகளையும் பல்வேறு குற்ற செயல்களையும் புரிந்தவர் என்றும் அவருக்கான தக்க தண்டனையை நீதிமன்றம் நிச்சயம் வழங்கும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் பிள்ளையான் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறைச்சாலை வாகனத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யென கூறியிருந்தமை பற்றி கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அமைச்சர் ஊடகங்களிடம் கூறுகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தி நிகழ்த்தப்பட்ட கொடூரமான படுகொலைகளின் பின்னணியில் பிள்ளையான் இருந்துள்ளார் என்பது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறான கொடூர கொலைகளையும் குற்ற செயல்களையும் புரிந்துவிட்டு இன்று தான் முற்றிலும் குற்றமற்றவர் என்று அவர் கூறுவது மிகவும் வேடிக்கையானது. அதிகார பலத்தை பயன்படுத்தி அவர் இத்தனை காலம் மறைத்து வைத்திருந்த அத்தனை ரகசியங்களும் பழிவாங்கல் குற்றங்களும் இப்போது நீதிமன்றத்தின் மூலம் ஒவ்வொன்றாக அம்பலமாக தொடங்கியுள்ளன. சட்டத்தின் முன்னால் யாரும் தப்பிக்க முடியாது. இத்தனை காலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் பிள்ளையான் புரிந்த குற்றங்களுக்கான தக்க தண்டனையை நீதிமன்றம் மிக விரைவில் வழங்கும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கனடா விசிட் விசாவில் சென்ற இளம் குடும்ப பெண்ணொருவர் தனது கணவரையும் குழந்தையையும் கைவிட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த வருடம் கனடிய அரசாங்கம் வழங்கியிருந்த விசிட் விசா திட்டத்தில் பெருமளவு இலங்கை தமிழர்கள் தம் உறவுகளூடாக கனடாவிற்கு சென்றிருந்தனர். அந்த வகையில் யாழை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான இளம்பெண் ஒருவர் கனடாவில் வசிக்கும் தனது சகோதரி அழைத்த நிலையில் யாழில் கணவரையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு கனடா சென்றுள்ளார்.
குறித்த பெண் கனடா சென்று அகதி அந்தஸ்து கோரிய பின்னர் கணவர் மற்றும் மகளை கனடா எடுப்பது திட்டமாக இருந்துள்ளது. கனடா சென்ற பெண் அங்கு அகதி அந்தஸ்து பெற்றதுடன் வேலைக்கு செல்ல தொடங்கிய நிலையில் அவரால் காசு அனுப்பப்பட்டு மகளின் பிறந்த நாள் வெகு சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட்டது. எனினும் கடந்த சில மாதங்களாக பெண்ணின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டதுடன் கணவன் மற்றும் மகளுடனான தொடர்பினை குறைத்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் கனடாவால் நண்பர் ஒருவர் மூலம் தனது மனைவி வேறொரு ஆணுடன் அங்கு நெருக்கமாக பழகி வருவதாக அறிந்து கணவன் அதிர்ச்சியடைந்துள்ளார். மனைவிக்கு பலமுறை அழைப்பை மேற்கொண்ட நிலையில் பல அழைப்புகளின் பின்னர் அழைப்பை எடுத்த குறித்த பெண் கணவனை எடுத்தறிந்து பேசியதுடன் தொடர்பை துண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது வயதான தாயுடன் தனது சிறுவயது மகளுடனும் கணவர் நிற்கதியில் உள்ளதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு வாழ்க்கை மோகத்தால் மனைவியை கனடாவிற்கு அனுப்பி தானும் செல்லலாம் என்ற கனவுடன் காத்திருந்த கணவனுக்கு மனைவி கைவிட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டெங்கு நோய் பரவல் தொடர்பான தகவல்களையும் முறைப்பாடுகளையும் உடனடியாக அனுப்பி வைப்பதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகம் ஒரு டெங்கு செயல்பாட்டு அறையை நிறுவியுள்ளது. அதன்படி டெங்கு நோய் மற்றும் அதன் கட்டுப்பாடு தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக 0117966366 என்ற சிறப்பு தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டெங்கு நோய் பரவல் தொடர்பான தகவல்கள், முறைப்பாடுகள் மற்றும் அவசியமான விழிப்புணர்விற்காக இந்த தொலைபேசி எண்ணை பயன்படுத்துமாறு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. டெங்கு நோய் பரவுவதை குறைப்பதில் பொதுமக்களின் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது என்றும் இந்த சேவை குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஊடக நிறுவனங்கள் மூலம் பரவலான விளம்பரம் செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 19 வயது பட்டியலின இளைஞர் ஒருவர் மற்றும் 16 வயது சிறுமி ஆகிய இருவரும் தூக்கிட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களது காதல் விவகாரம் சிறுமியின் வீட்டாருக்கு தெரியவந்ததை அடுத்து நேற்று முன்தினம் சிறுமியின் தந்தை உள்ளிட்ட சிலர் சேர்ந்து பட்டியலின இளைஞரான பார்த்திபனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பார்த்திபன் பெற்றோர் நேற்று முன்தினம் போலீசாருக்கு தகவல் அளித்து முறைப்பாடு அளித்தனர். இந்த சூழலில் இருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டனர். தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தன் உட்பட 5 பேரை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தூக்கிட்ட நிலையில் காதல் ஜோடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினையும் சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வருடம் செப்டம்பரில் நடைபெற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் சந்தித்து முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். அத்தோடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நேரில் வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதாக உறுதியளித்தார். தற்போது சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்துள்ளது. ஆட்சி பொறுப்பேற்று 1.5 மாதங்களுக்கு மேலாகியும் முதல்வர் விஜய் அங்கு செல்லவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் முதல்வர் விஜய் எதிர்வரும் 10ஆம் 11ஆம் தேதிகளில் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் அங்கு நடைபெறும் அரசு நிகழ்வில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.